விருதுநகர் அரசு மருத்துவமனை. பரிசோதனை முடிந்து ரிமாண்டுக்கு அழைத்து செல்லப்படும் இவர்கள் கொலை குற்றவாளிகள். இந்த 4 பேரில் 2 கணவர் மனைவி என்பதுதான் கொடுமையின் உச்சம். யார் இவர்கள்? கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக இந்த டிராமா குயின் போட்ட கிட்னாப்பிங் பிளான் இறுதியில் கொலையில் முடிந்தது எப்படி? கொலை செய்யப்பட்ட நபர் யார் போன்ற பல கேள்விகளுக்கும் விடைக்கான விசாரணையை தொடங்கினோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ளது அத்திக்குளம் கண்மாய்க்கரை பகுதி. சில நாட்களுக்கு முன் அந்த கம்மாக்கரை ஓரத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இறந்தவரின் உடலை பரிசோதித்த போலீசார் அந்த நபருக்கு எப்படியும் 60 வயது இருக்கும் என யூகித்திருக்கிறார்கள். மேலும் சடலத்தின் முகத்திலும் கழுத்திலும் இருந்த இரத்த காயங்கள் நடந்தது கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை அதிகரித்திருக்கிறது. சம்பவ இடத்தில் இருந்த தடயங்களை சேகரித்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த சூழலில்தான் மதுரை திலகர் திடல் காவல் நிலையத்தில் 68 வயதுடைய முருகன் என்கிற டாக்ஸி டிரைவர் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தேகமடைந்த காவல்துறையினர் மதுரை போலீசாரிடமிருந்து முருகனின் போட்டோவை பெற்று மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டு இருப்பது காணாமல் போன முருகன்தான் என்பது உறுதியாகியிருக்கிறது. சடலத்தை அடையாளம் கண்டதும் கொலையாளிகள் குறித்த விசாரணை சூடுபிடித்திருக்கிறது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் முருகனுக்கு எதிரிகளே இல்லை என தெரியவர விசாரணையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் டாக்ஸி டிரைவரான முருகனின் காரில் சவாரிக்கு வந்த வாடிக்கையாளர்களை பட்டியல் போட்டு தேடத் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் முருகனின் சிகப்பு நிற கார் கொலையாளிகளின் திசையறிய துப்பு கொடுத்திருக்கிறது. ஆம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அசோக் நகரில் வசித்து வரும் அபுதாகீர் என்பவரின் மகள் சீராபானுவை சம்பவத்தன்று சில மர்ம நபர்கள் வீடு புகுந்து கடத்தியிருக்கிறார்கள். சீராபானுவை கடத்தி சென்ற காரின் நிறமும் சிகப்புதான் என்பதால் முருகன் வழக்கை விசாரித்த காவல்துறையினர் சீராபானுவின் கடத்தல் வழக்கிலும் குறுக்கு விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். அதில் சீராபானுவை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட சிகப்பு நிற கார் முருகனுக்கு சொந்தமானது என்பது தெரியவர போலீசார் கொலையாளிகளை நெருங்கியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக சம்பவத்தன்று பதிவாகிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சீராபானுவின் செல்போன் சிக்னலையும் போலீசார் டிராக் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கடத்தல் கும்பல் திருநெல்வேலியில் பதுங்கியிருக்கும் தகவல் கிடைத்திருக்கிறது. சீராபானு மற்றும் 3 ஆண்கள் உட்பட 4 பேரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையில்தான் சீராபானு தன்னை கடத்த தானே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கதையின் கிளைமாக்ஸ் ட்விஸ்டாக வெளிவந்திருக்கிறது. ஆம், ஏற்கனவே முதல் கணவரை பிரிந்த சீராபானு நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த முகமது அசாருதீன் என்பவரை 2வதாக திருமணம் செய்துள்ளார். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பு முகமது அசாருதீன் திருட்டு வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றதால் சீராபானுவின் பெற்றோர் மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கணவனிடமிருந்து மகளை பிரித்து வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். சீராபானுவுக்கும் பெற்றோரை எதிர்த்து கணவனுடன் செல்வதற்கு தைரியமில்லை. பெற்றோருக்கு தெரியாமல் அடிக்கடி சிறைக்கு சென்று கணவனை சந்தித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சிறையில் இருந்த முகமது அசாருதீன் பிணையில் வெளிவந்திருக்கிறார்.
கணவனுடன் சேர்ந்து செட்டிலாக நினைத்த சீரா பானு தன்னை வீடு புகுந்து கடத்தி செல்லுமாறு அவரின் இதய திருடனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளார். மனைவியை கடத்த திட்டம் போட்ட முகமது அசாருதீன் மதுரை ரயில்வே நிலையம் அருகில் காருடன் இருந்த முருகனை சந்தித்து சாத்தூர் செல்ல வேண்டும் என்று சவாரிக்கு அழைத்திருக்கிறார். அவரது கூட்டாளிகள் இருவரும் காரில் ஏறியிருக்கிறார்கள். கார் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்ததும் முருகனை கொலை செய்துவிட்டு அவருடைய காரையே கிட்னாப்பிற்கு பயன்படுத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறை சீரா பானு, அவரின் கணவர் முகமது அசாருதீன் மற்றும் கூட்டாளிகள் இருவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.